என்னடா இவன் இழுக்க காற்று வருது அதுதானே பார்க்குறீங்க. இது வந்து ஒரு மேஜிக் பாட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது உண்மையிலே ஒரு சயின்ஸ் தாங்க. இதை வந்து ஏர் ப்ரெஷர் வந்து இதில் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். நீங்கள் இதில் காற்று ஊதும்போது இதில் கையை வச்சு அடைச்சிங்கன்னா காற்று வெளில வராது. இது உள்ளே பெருசாகவும் ஆகாது. ஏன்னா இதில் உள்ள ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஊற்றிட்டு இதில் கையை வச்சு அடைச்சிங்கன்னா இது வந்து பின்னாடி வந்து இழுக்கும். இந்த பலூன் உள்ளே இருக்கிறத வந்து பின்னாடி இழுக்கும். அதனால் காற்று இதுலேருந்து வெளியில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கை எடுத்திங்கன்னா காற்று இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் இன்வென்டர் சார்பான பெரிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி இன்ட்ரோவிலே பார்த்துருப்பீங்க, எதுக்கும் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு மேஜிக் பாட்டில் எப்படி செய்யுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் பவன்டோ பாட்டில் 6 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பலூன். உங்கள்கிட்ட கம்பி இல்லைனா சால்ட்ரிங் மிஷின் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டி சால்ட்ரிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சால்ட்ரிங் மிஷினை ஹீட் பண்ணி இந்த நம்ம அப்புறமா யூஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். பேப்பரை கிழிச்சு சால்ட்ரிங் மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், இதில் கீழே இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஓட்டை போட்டுருவோம். நல்லா சின்னதாக போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டாச்சு. இப்போது இந்த மூடி நமக்கு தேவையில்லை. இந்த மூடியை ஓரம் கட்டிடுவோம். இப்போது பலூன் இருக்குல்ல, பலூனை உள் பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கமாக விட்டுக்கிட்டு இந்த நம்ம ஊதுவோம்ல அந்த சைடை இப்படி விரித்து அப்படியே மேலே அப்படியே போட்டுப்போம். இப்போ இதை ஊதிட்டு இதில் கையை வச்சு அடைச்சோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் கையை வச்சு இதில் அடைச்சிக்கிட்டேன். அதனால் இது உப்பியே இருக்குது. ஓகே, இதை இதுலேருந்து கையை இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து காற்றுலாம் போயிடும். ஆல்தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தமிழ் வளர்க தமிழ்.